அதனால வந்து எரிபொருள் செலவினம் ஈஸியா இருக்கும். 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் எரிபொருள் தேவை நன்றாகவே இருக்கும். ஆனா அப்ப நம்மளுடைய எரிபொருள் தேவையை தாண்டி நம்ம எது உட்கொண்டாலும் அது உடம்புல வெயிட்டா தான். சுகர் ஏறவங்களுக்கு சுகர் ஏறும், சுகர் ஏறாதவங்களுக்கு வெயிட் ஏறுமோ. அதான் சொன்னேன், ஆணுக்கு தொப்பையாவும் பெண்ணுக்கு தொடையும் இடுப்புமாகவே வரும். கட்டாயம் முடி கொட்ட ஆரம்பிக்கும், முடி நிறைக்கும், தோல் திக்காகும், தோல் சுருங்கும். இதெல்லாம் வந்துங்க சின்ன சின்ன எரிபொருள் தேவையை தாண்டி உட்கொள்ளும் எரிபொருளினால் வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள். இது சட்டிலா தெரியும், பார்க்க வேண்டிய கண்கள் பார்த்தா கட்டாயம் தெரிஞ்சிருங்க அது நடக்குதுங்கிறத. ஸோ பால் சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல, வளர்த்தி பசங்க சாப்பிட்டோம், மிச்சவங்களாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. செரிமானம் ஆனா அது வெயிட்டா மாறும், செரிமானம் ஆகலனா அது வயிறு உபசமா மாறும். சுகர் பேஷண்டா இருந்தா கட்டாயம் அது சுகரா மாறும் எரிபொருள் தேவையை தாண்டிட்டீங்கன்னா. அதனால பாலுக்கு பதிலாக வயது அதிகமாக தயிராகவோ மோராகவோ உட்கொள்வது இந்த லாக்டோஸை, அந்த தயிர் வந்து லாக்டிக் ஆசிட்னு ஒரு எரிபொருளா மாத்திடும்.